श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरु परம்பராயே நமஹ. சப்தத்தினால்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு வையாகரணால் எல்லாம் சொன்னான். அந்த மாதிரி சொல்றதே முடியாது, அதை அனுமானம் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைக்கு சப்தமே தெரியாது, ஆனா அது வஸ்துக்கள் எல்லாம் அடையாளம் காமிக்கிறதா இல்லையா? அதுக்கு அம்மான்னு தெரியாது, பேச தெரியாது, சப்தம் வராது. ஆனா அதுக்கு பொதுவா அம்மான்னு தெரியுது, இந்த வஸ்துவ மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது. தனக்கு சாப்பிடுற வஸ்து இதுன்னு தெரியுது அதுக்கு, ஆனா வஸ்து என்னதுன்னு தெரியாது. அத மாதிரி ஒரு பேச முடியாத ஊமை அவனுக்கும் அது மாதிரி தெரியறது. அதனால சப்தத்தினால்தான் எல்லாம் சொல்ல முடியும், அதனாலேயே சப்தத்தினாலதான் பிரத்யக்ஷம் கூட வரும் அப்படின்ற மாதிரி சொன்னா அவ அதை கண்டனம் பண்ணிட்டார். இனி யோகிகள் இருக்காளோ இல்லையோ, அவனுடைய பிரத்யக்ஷம் எப்படிப்பட்டது? இப்போ இதுவரையும் சொன்னது சாமான்யமாக நாம கண்ணாட பார்ப்பது, அதுல சவிகல்பகம் நிர்விகல்பகம் அதெல்லாம் பத்தி விசாரம் பண்ணி சொல்லிட்டார். இப்போ யோகிகளுடைய பிரத்யக்ஷம் எப்படி இருக்கும்? அதாவது எல்லாத்தையுமே பிரத்யக்ஷமா பார்க்க முடியுமா? எல்லாத்தையும்னா அலௌகிக விஷயங்கள் கூட பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அலௌகிக விஷயங்களை பார்க்க முடியுமான்னு எப்படி சொல்ல முடியும்? பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா, புண்ணியம் பாபம்னு சொல்லுவோம். புண்ணியம் பாபம்ன்றத கண்ணாட பார்க்க முடியாது, ஆனா யோகிகள் அவளுடைய யோக மகிமையினால அவ பார்க்கலாம். அத நாமளும் ஒத்துக்கிறோம், யோகி பிரத்யக்ஷம் நமக்கும் உண்டு. ஆனால் இங்க அனுமானத்தினால சாதிக்க பார்க்கிற நையாயிக்கால் எல்லாம் அதை எப்ப கண்டனம் பண்ணி ஆகும்? அனுமானம்ன்றதே கூடாது. அதுக்கு அவ என்ன பண்ண போறான்னா, அனுமானத்தை சொல்றதுக்கும் வேதமே பிரமாணம், வேதத்தை கொண்டு அனுமானத்தை நாங்க சாதிக்கிறோம், அனுமானத்தினாலும் சாதிச்சிடுவோம். அதுக்கு உபோத்பலகமாக உபகாரகமாக வேதம் இருக்கு அப்படின்னு அவ சொல்லுவார் நையாயிக்கால். அதெல்லாம் இப்ப கண்டனம் பண்ணணும். அந்த மாதிரி அனுமானமே சொல்ல முடியாது அப்படின்னு சாதிக்க போற சுவாமி. அதுபோலதான் இந்த ஸ்லோகம் வருது. இது எப்படி அப்படின்னாக்க, அனுமான ஒரு வார்த்தை சொல்ற, எந்த எந்த இது நையாயிகால் அப்படின்னுட்டு சில பேர் எழுதியிருக்கா. ஆனா ஜைனா எல்லாம் கூட சொல்ற, ஜைனா எல்லாம் அவளுடைய தீர்த்தங்கராள்லாம் இருக்கா. அவ என்ன பண்றான்னாக்க, தர்மம் அதர்மம் அதெல்லாம் கூட பிரத்யக்ஷமா பார்க்கலாம்னு சொல்றார். பச்சைமங்கலம் சுவாமி ஜெயினபக்ஷமா போறார். ஜெயினால் இந்த மாதிரி தர்மாதர்மாதிகள் எல்லாம் பிரத்யக்ஷத்தினால பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சொல்ற அப்படின்னா, எது எது விவாதாஸ்பதமா இருக்கும், புண்ணியம் பாபம் தர்மம் அதர்மம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இது பிரத்யக்ஷமா பிரத்யக்ஷம் இல்லையா தான் இப்ப விசாரம். அதனால இவைகள்லாம் இது விப்ரதிபன்னம் விவாதாஸ்பதமான தர்மாதர்மாதிகள் எல்லாம் கூட பிரத்யக்ஷத்தினாலேயே அறியப்படும். ஏன் அப்படின்னா, தத்வாத் அத மாதிரி பிரமேயத்வாத் அப்படின்னா அவ சொல்ற. தத்வாதுன்னா இருக்கிறது, பிரமேயமா இருக்கிறதுன்னா பிரமாணத்துக்கு விஷயமாகிறதுன்னு அர்த்தம். பிரமாணத்துக்கு விஷயமாகிறதுன்னா அது கடவத்துன்னு அவ சொல்றாரு. எப்படின்னா, இதோ கடத்தை பார்க்கிறோம், கடத்தை பார்க்கிற பயத்துல அது இருக்கு, தத்துவம் இருக்கு. அந்த மாதிரி அது பிரமேயமாவும் இருக்கு, உண்மையாவும் இருக்கு. அது அதனால கடமானது பிரத்யக்ஷத்தினால அறியப்படுகிறது. அந்த மாதிரி இங்கே அப்படி இருக்கட்டுமே, விமதம் தர்மாதர்மாதி ஞானம் பிரத்யக்ஷகம்யம். ஏன்? சத்வாத் யதா கடாதி பிரமேயத்வாத் யதா கடாதி அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்றாப்பா. எது எது விவாதாஸ்பதமா இருக்கோ அவைகள் எல்லாம் பிரத்யக்ஷத்தினால் அறியப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சத்தம் இருக்கு, பிரமேயத்தம் இருக்கு, கடத்துக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி
அவன் தர்மா தர்மங்கள்லாம் கூட இருக்கும் அப்படின்னு அவ சொல்ற. இது பூர்வமீமாசையிலேயே இத ஜெயமணி கண்டனம் பண்ணிட்டார். ஏன்னா பிரத்யக்ஷன்றது எதை கிரகிக்கும் அப்படின்னா வித்யமானத்து தான் கிரகிக்கும், எது இருக்கோ அதுதான் கிரகிக்கும். சத்தம் பிரயோகே புருஷஸ்ய இந்திரியாணாம் புத்தி ஜென்ம தத் பிரத்யக்ஷம் அனிமித்தம் வித்யமான உபலம்பனத்வாத் அப்படின்ட்டு ஜெயமணி மறுபடியும் சூத்திரம். மீமாம்சையில 4வது சூத்திரம். போன வாரம் தான் பாடம் சொன்னாடிய. அதாவது பிரத்யக்ஷமா எது எது பிரமேயமோ அதெல்லாம் பிரத்யக்ஷமாயிடும். கடத்த மாதிரி அப்படி தர்மம் கூட பிரமேயம், அது கூட பிரத்யக்ஷத்தினால அறியலாம் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு தேவன் சொல்ற பிரத்யக்ஷம்னா என்ன தெரியுமா, இந்திரியம் வஸ்து இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் வருது, சம்யோகம் சம்பந்தம். அந்த சம்பந்தத்தினால மனசு அதுல சேர்ந்துட்டு நமக்கு விஷயத்தை கிரகிக்க உபயோகப்படுறது. அப்ப வஸ்து இந்திரியங்களால கிரகிக்கப்படணும்னா வஸ்து முன்னாடி இருக்கணுமா வேண்டாமா? முன்னாடி இருக்கணும். வஸ்து முன்னாடி இருந்தாதான் நம்மளால இந்திரியங்களால பார்க்க முடியும். அதனால இருக்கிற வஸ்துவை தான் அது கிரகிக்கும், இல்லாதத பிரத்யக்ஷம் கிரகிக்காது. அதனால அது அனிமித்தம், தர்மா தர்மங்களை தெரிந்து கொள்வதில் அது அனிமித்தம் அப்படின்னுட்டு ஜெயமணி மகர்ஷி கண்டனம் பண்ணிருக்காரு. இப்போ அதை வச்சுட்டே இங்க பொதுவாக யோகி பிரத்யக்ஷத்தினால எல்லாம் அறிய முடியும் அப்படின்னு அனுமானத்தினால நாங்க சொல்றோம்னு ஜெயனன் சொல்றோம். ஏன்னா அவன் வேதத்தை ஒத்துக்க போறது இல்லை. வேதத்தை ஒத்துக்காததுனால ஜெயனன் அனுமானத்தினால நாங்க சாதிக்கிறோம் அப்படிங்கிறான். நீ அனுமானத்தினால சாதிக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்க அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். வேதத்தினாலும் சொல்லிக்கோ, நாங்க ஒத்துக்கிறோம். நையாயிகன் அனுமானத்தினாலதான் சாதிக்கிறோம், ஆனால் வேதம் அதுக்கு உபோத்பலகமா இருக்கு அப்படின்னுட்டு நையாயிகன் சொன்னான். அதையும் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் சுவாமி. ஏன்னா நீ வேதம் ஒண்ணுத்த அனுமானத்தை கல்பிச்சு அதுக்கப்புறம் வேதத்தை கொண்டு வரத காட்டணும், வேதம் சொல்லி எடுத்து அதனாலேயே பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு போயேன். வேதத்தை உபோத்பலகமா தான் ஒத்துப்பேன்னாக்கா அப்படிப்பட்ட உன்னுடைய அனுமானமும் வேணாம், உன்னுடைய தத்துவம் வேண்டாம். யோகி பிரத்யக்ஷமே கிடையாது நாங்க சாதிச்சிருக்கோம். யோகி பிரத்யக்ஷமே கிடையாதுன்னு சாதிச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரி அனுமானத்தினால அவ கல்பிக்க பார்க்கிறா. தர்மா தர்மங்கள்லாம் அண்ணால் காண முடியும். ஏன்னா பிரமேயமா இருக்கிறதுனால, இருக்கிறதுனால, உண்மையா இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் அவ கல்பிக்கிறா. அதற்கு சுவாமி என்ன கேட்கிற, பாதக தத்துவம் சொல்லணும். இது நிறைய வாட்டி சொல்லி இருக்கும். அது எத்திர தூமஹா தத்திர வன்னிஹி அப்படின்னு சொன்னோம். எத்திர தூமஹா தத்திர வன்னி, எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு ஒருத்தன் தர்க்கம் பண்ணினான், புகை இருக்கட்டும் நெருப்பு இருக்க வேண்டாம், புகை இருக்கட்டும் நெருப்பு இருக்க வேண்டாம்னா. அதுக்கு இவா சொன்னா, நெருப்பு இல்லைன்னா புகையும் இருக்காது. எது அந்நியம் நசியா தருகி தூமப்பி நசியா, நெருப்பு இல்லையானாக்கா தூமம் புகையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இது இது சொல்லுவாரு பாதக தக்கம். இது அந்த மாதிரி சொல்லணும். ஒன்னால சொல்ல முடியுமா? நீ என்ன சொன்ன, பிரத்யக்ஷகம்யம் தர்மா தர்மாதி, ஏன்னா சத்வா பிரமேயத்வா கடத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அதற்கு தர்மாதமாதிகள்லாம் கண்ணால பார்க்கப்படுவது அப்படின்னா நீங்க சொல்றீங்க ஜெயினால், அதற்கு சத்வம் அஸ்து பிரத்யக்ஷகம்யத்துவம் மாஸ்து அப்படின்னு சொல்லணும். நாங்க ஒரு தர்க்கம் சொல்றோம், புகை இருக்கட்டும் நெருப்பு வேண்டாம். அத மாதிரி சத்துவங்கிறது இருக்கட்டும், பிரணயத்துவங்கிறது இருக்கட்டும், ஆனா பிரத்யக்ஷகம்யத்துவம் வேண்டாம் அப்படின்னுட்டு நாங்க சொன்னாக்கா, நீ பாதக தர்க்கம் என்ன சொல்லணும் தெரியுமா? பிரத்யக்ஷகம்யத்துவம் இல்லையானாக்கா சத்தமும் இருக்காது அப்படின்னு நீ சொல்லணும். அது உன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா, நான் தர்மத்தையோ அதர்மத்தையோ பிரத்யக்ஷமா பார்க்கல. நாம பார்க்காத விஷயத்த பிரத்யக்ஷகம்யத்துவம் இல்லைன்னாக்கா சத்தமே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சத்தம் இருக்கே, தர்மாதர்மம் இருக்குது.
தர்மாதர்மம் இருந்துட்டு இருக்கு. இது தர்மம், இது அதர்மம் அப்படின்னா லோகத்துல விவகரிக்கிறோம். நேர பார்க்கல, இதை நேர பார்க்காட்டா கூட அது இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய பிரவൃத்தியே இருக்கு. ஒருத்தரை பார்த்து சொல்றோம், நீ தர்மம் பண்ற ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றோம். அதே ஒருத்தன் அதர்மம் பண்ணான்னாக்கா இப்படி பண்றிய, அநியாயமா பண்றியே அப்படின்னு சொல்றோம். அதனால தர்மமோ அதர்மமோ இருக்கு. ஆனால் பிரத்யக்ஷத்துவம் அதுக்கு கிடையாது. பிரத்யக்ஷத்தினால அறியப்படுதல் என்பது அதுக்கு கிடையாது. நீ அதனால சொல்லணும், எது பிரத்யக்ஷ கம்யத்துவம் நஸ்யா தனி சத்துவம் நஸ்யா. பிரத்யக்ஷத்தினால அறியப்படுதல் என்பது இல்லையெனில் சத்துவம் என்பதும் இருக்காது, பிரமேயத்துவம் என்பதும் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, நீ ஒரு வஸ்து இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம கண்ணால பார்க்காட்டா கூட சப்தத்தினால அறிய முடியும். அந்த மாதிரி அனுமானத்தினால ஊகிச்சு அறிய முடியும். அதுதான் பிரமாணமா இருக்கு. இப்போ சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்றத நம்பிட்டுதான் நாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி தெரிஞ்சது சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னுட்டு? அது சாஸ்திரீக கம்யமா இருக்கு. சாஸ்திரத்தினாலேயே சொல்லப்படுகிறது. சாஸ்திரம் சொர்க்ககாமோ ஐஜேத்த தர்சபூர்ணமாசாபியாம் சொர்க்ககாமோ ஐஜேத்த ஜோதிஷ்டோமீன சொர்க்ககாமோ ஐஜேத்த சொர்க்ககாமனா அப்படின்னு சொர்க்கத்தை சொல்றது. அந்த மாதிரி மோட்சத்தையும் சொல்றது. இதெல்லாம் வெறும் சாஸ்திரத்தினாலேயே அறியப்படுதல். அந்த மாதிரி மலையில புகைய வேண்டிதான் பார்த்தான், நெருப்பை பார்க்கல. நெருப்பை பார்க்காட்டா கூட அங்க நெருப்பு இருக்குன்னு அனுமானிக்கிறான், ஊகித்து அறிந்து கொள்கிறான். அதனால இப்ப சாஸ்திரீக சமதிகமியமான விஷயம் இருக்கு. இதுல எல்லா மகாத்மாக்களுக்கெல்லாம் சொர்க்க நரகம் கூட நேரம் தெரியும் அப்படின்னு இவன் சொல்லணும். அதுக்கு என்ன பிரமாணம்னு நான் கேட்பேன். நீ அந்த பிரத்யக்ஷ பிரமாணம்ன்றது நீ சொல்லணும். அப்ப பிரத்யக்ஷனால யார் பார்த்தா சொல்லு? பிரத்யக்ஷத்தினால யாருமே பார்த்ததில்லையே. இது சொர்க்கம், இது மோட்சம், இது நரகம் அப்படின்னு யாரும் பார்த்ததில்லை. எல்லாம் சப்தம், அதாவது சாஸ்திரம், ஸ்மிருதி, இவைகள் சொல்றதை வச்சுட்டுதான் நாம லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம், பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படிதான். எந்த மதமா இருந்தாலும் சரி, சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு மோட்சம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அவாவாவுடைய பிரமாணத்தை சொல்வாளே தவிர்த்து பிரத்யக்ஷத்தை யாரும் சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி பிரத்யக்ஷம் தான் பிரமாணம், அதனால இது அறிய முடியும், அதுவும் யோகிகளால் அறிய முடியும் அப்படின்ட்டு அனுமானத்தினால சொல்றேன்னு நீ சொல்ற. அந்த மாதிரி சொன்னேனாக்கா அது தேவையில்லை. சரி, நீ இப்ப பிரத்யக்ஷம் சொல்ற. இங்க இருக்கிற பிரத்யக்ஷம் சொல்றியே, அது என்ன அர்த்தத்தை சொல்றது சொல்லு. எப்படிப்பட்ட பிரத்யக்ஷத்தை சொல்றது? சாமான்யமான பிரத்யக்ஷம், பொதுவா நம்ம லோகத்துல சொல்றமே பிரத்யக்ஷம் சாமான்யமா சொல்றதா, அல்லது இந்திரியத்தினால வரக்கூடிய பிரத்யக்ஷம் சொல்றதா அப்படின்னு கேட்டாக்க முதல் பட்சம் சித்தசாதனம். ஏன் அப்படின்னாக்கா, ஈஸ்வரனுடைய பிரத்யக்ஷம் இருக்கே அது இந்திரியத்தினால வருது இல்லை. புரிஞ்சுக்கோங்க, கண்ணால பாக்குறதுதான் பிரத்யக்ஷம்னு இல்லை. யோவேச்சி யுகபசர்வம் பிரத்யக்ஷேன சதா ஸ்வத சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாயதத்துவம் பிரதக்ஷ்மஹே அப்படின்னுட்டு ஸ்ரீமன் நாதமணிகள் சாதிக்கிற வாக்கியம் இது. அங்க வேதிகள் சாதிக்கும் பொழுது பெருமானுக்கு பிரத்யக்ஷமே தேவையில்லை. அங்க சொதகா அவருக்கு எல்லாமே நேரம் நிக்கிறது, நேரம் அவருக்கு தெரியும். அது ஞானத்தினாலேயே எல்லாம் ஞானக்கண்ணால அறிய முடியும். பகவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா நமக்குதான் இந்த ஊனக்கண் வேணுமே தவிர்த்து ஊனக்கண்ணை வச்சுட்டு தான் கடப்படாதீங்கன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட இது இல்லை, கண்ணு இல்லை. அதனால சாமானிய பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னேனாக்க அது நாங்களே ஒத்துக்கிறோம், ஈஸ்வரனுக்கு உண்டு. அது எப்படி அது அப்படின்னா சாஸ்திரத்தினால அறியப்படுறதுனால அது. ஏன்னா நசந்தே திஷ்டதி அப்படின்னுட்டு தியாயமானன்னா வாக்கியம் இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி பெருமாள் நிக்க மாட்டார். யோகி பிரத்யக்ஷத்தினாலதான் அறிய முடியும் அது. அதனால இந்த ஐந்திரிய பிரத்யக்ஷம் நீ சொல்லணும், இந்திரிய சம்பந்த பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்திரியத்தினால இந்த மாதிரி தர்மா தர்மங்களை தெரிஞ்சுக்கிறோம்,
அப்படின்றதுல பிரமாணமே கிடையாது. இந்த மாதிரி யாரா பார்த்திருக்காளா? நான் கண்ணால பார்த்தேன் சொர்க்கத்தை, கண்ணால நரகத்தை பார்த்தேன், கண்ணால் தர்மா தர்மங்களை பார்த்தேன், புண்ணியா புண்ணியங்களை பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்லி பார்த்திருக்கியா? யாருமே பார்த்ததில்லை. அதனால சரி, அது மாதிரி ஒரு யோகியை நீ பாத்தியா? யோகிகளுக்கு எல்லாம் தெரிகிறது நீ சொல்ற யோகியோ? அப்ப அந்த யோகி யாராவது ஒருத்தர் காமி, அவரை காமி சொல்லு, யோகியை காமி, அந்த யோகி எனக்கு சொல்லட்டும் இது பிரத்யக்ஷ தூபாதோய் தான் சொர்க்கம் அப்படின்னு காமிக்கட்டும். யாரால இது சொல்ல முடியும்? அது அப்படி இல்ல நான் பார்த்தேன்னு சொன்னேன்னாக்கா நீ பிராந்தன், அஜானத்தினால உன்னுடைய அழுகி போயிடுத்துன்னு அர்த்தம். மாறுபட்ட கருத்து உடையவன். அதனால யாருமே அதீந்திரியமான வஸ்து, அலௌகிகமான வஸ்து அவைகளை கண்ணால பார்க்க மாட்டார், பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. பெருமாள் அர்ஜுனன் அவனும் எவ்வளவோ இது பண்றான், சாதகம் பண்றான். அவனை பத்தி இப்ப சொல்லச்சே பெருமாள் என்ன சொன்னார்? என்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற, ஒன்னால இந்த கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு திவ்யந்ததாம சக்கரத்தே ஏனவாம் திருஷ்டமர்கதி அப்படின்ற, உனக்கு திவ்யமான கண்ணை கொடுக்கிறேன், அந்த கண்ணாலதான் உன்னால பார்க்க முடியும், வெறும் கண்ணால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். திவ்யமான கண்ணு இருந்தாதான் பார்க்க முடியும். அது ரகசியமானது, எல்லாருக்கும் கிடைச்சிடாது. பெருமான அனுகிரகத்தினால அவனுக்கு கிடைச்சிடாது. அதனால நீ இல்ல நாங்க சுருதியா சொல்றது. அவன் என்ன கேட்கிறான் நம்மளை பார்த்துட்டு, நீயும் ஒத்துன்னு இருக்கியா இல்லையா? யோகி பிரத்யக்ஷம் இருக்கு அப்படின்னு நீ ஒத்துன்னு இருக்க. யோகி பிரத்யக்ஷம் இருக்குன்னு நீ ஒத்துண்டியானாக்க அதுக்கு நீ என்ன பிரமாணம் சொல்லுவேன்? வேதத்தை சொல்வேன்னு சொல்லுவேன். நாங்களும் சொல்றோம் அனுமானத்தை சொல்லி அதன் பேர்ல அதுக்கு போத்பலகமா வேதம் இருக்கு அப்படின்னு சொல்றான்னாக்க, அப்படியானாக்க இது ஸ்ருதி சித்தம்னே சொல்லு போயேன். எதுக்கு அனுமான ஒரு பிரத்யக்ஷ அனுமான பிரமாணத்தை வச்சுட்டு இது கொஞ்சமாவது உனக்கு யோசிச்சு நீ பேசுறியா பாருன்னு கேட்கிறாரு சுவாமி. பிரத்யக்ஷத்தை சாதிக்கணும், அதுக்கு அனுமானத்தினால நான் சாதிப்பேன். அந்த அனுமானத்துக்கு வேதம் உபோத்பலகமா இருக்கும். இப்படி படிப்படியா போயிட்டு இருந்தேன்னு எத்தனை பிரமாணத்தை நீ கூப்பிடுவ? இத்தனை பிரமாணங்களை வச்சுட்டு நீ கற்பிக்க வேண்டாம். ஒரே பிரமாணம் வேதம் சொல்றதுன்னு சொல்லிடு. வேதம் சொல்றதுன்னு சொல்லிட்டியானாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்களும் உன்னோட சேர்ந்து. நீ வேதத்தை ஒத்துக்க மாட்டேன், அந்த வேதத்தை ஒத்துட்டாலும் அது சாதாரணமான பிரமாணம் தான், அனுமானமே பிரதான பிரமாணம் அப்படின்னு சொன்னியானாக்க எனக்கு அது தேவையில்லை. அதை கொண்டு நான் சொல்ல மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன்னா ஏன்னா பாதகம் இருக்கு. வெறும் நாங்க ஹடவாதம் பண்ணல. ஹடவாதம்னாக்கா நீ என்ன சொன்னாலும் சொல்லு, மயிலுக்கு 3 கொம்பு தான், நீ 4 கொம்பு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னாக்கா அது ஹடவாதம் பேரு. இந்த ஹடவாதம் நாங்க பண்ணல. நீ அனுமானம் சொன்னியானாக்கா நாங்க பாதக தர்க்கம் கேட்டோம். பாதக தர்க்கம் உன்னால சொல்லவே முடியாது இந்த இடத்துல. அதனால இந்த அனுமானத்தை கொண்டு உன்னால சாதிக்கவே முடியாது. அதனால ஸ்ருதி பிரமாணம் சொன்னியானாக்க அதுவே போரும். அந்த ஸ்ருதிவே இருக்கட்டுமே. இத மாதிரி புண்ணியத்தையோ பாபத்தையோ தர்மத்தையோ அதர்மத்தையோ அறிவுதல் ஸ்ருதியே இருந்துட்டு போகும். இது எல்லாரும் ஒத்துண்டது. அத்தீந்திரியமான அலௌகிகமான விஷயத்துல ஸ்ருதிதான் பிரமாணம். நீ வேதம்தான் பிரமாணம் அப்படின்னு நீ ஒத்துக்க மாட்டேன்ற. ஆனால் தார்க்கிகன் என்ன சொன்னான்? ஐயாயிக்கன் ஈஸ்வரன் தான் இந்த லோகத்துக்கு காரணம். ஏன் அப்படின்னா அனுமானத்தினால. அதை நிறைய வாட்டி பார்த்துட்டோம். கர்த்தா இருந்தாதான் காரியம் நடக்கும். அதனால இந்த பிரபஞ்சமும் ஒரு காரியம். பிரபஞ்சமாகிற காரியத்தை பண்ணணும்னா அதுக்கு ஒரு கர்த்தா இருக்கணும். அந்த கர்த்தா நம்மள மாதிரி இருக்கிறவர்கிட்ட முடியாது, நம்மளால பண்ண முடியாது. அதனால ஈஸ்வரனை அனுமானத்தினால கல்பிக்கிறோம் அப்படின்னுட்டு அவ சொல்றார். அதனால அந்த மாதிரி நீ சொன்னியானாக்க இது எப்படி நாங்க ஒத்துப்போம்? அவருக்கு பிரத்யானமானம்னா பண்ணிட்டார் பாஷ்யக்காரர் சாஸ்திர அனுப்பாதீரணத்துல. அந்த மாதிரி நீ ஈஸ்வரன் அலௌகிகமான ஈஸ்வரனை அனுமானத்தினால கல்பிக்கிறேன்னு சொன்னியானாக்க
எதுக்கு கஷ்டப்பட்டுன்னு நீ அவனை ஒரு ஈஸ்வரனை கற்பிச்சு அந்த ஈஸ்வரனே ஜெகத்கர்த்தா அப்படின்னு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற நீ? அதை விட்டுடு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொல்லிடும். ஜீவனே ஒருத்தன் நிறைய புண்ணியம் பண்ணினான். ஏன்னா தேசிகன் விஸ்வாமித்ராதி நீத்தியானே சாதிக்கிற அர்ஜுன பேரா அப்படின்னு. அதனால விஸ்வாமித்ரா முதலாமன்னா திருசங்க சொர்க்கத்தெல்லாம் படைச்சாலே அந்த மாதிரி ஒருத்த படிச்சுட்டு போட்டோம் ஜீவனே. ஏன் அப்படின்னாக்க தர்மி கல்பனாதக வரம் தர்ம கல்பனம் அப்படின்னு இல்லாத ஒரு தர்மியை கல்பிச்சு அதுல ஒரு தர்மத்தினை கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கிற தர்மி ஜீவன். அந்த ஜீவன் தர்மி அவனுக்கு ஜெகத்கர்த்திருவம் அப்படின்றத கல்பிச்சிடும். அதுக்கு பிரமாணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்னு நையாயிகன் சொல்லிருக்கான் ஈஸ்வரனுக்கு உடம்பே கிடையாதுன்னு இருக்கான். நீ அனுமானத்துல என்ன சொல்லணும்? புலாளவதுன்னு சொல்லணும், கடவதுன்னு சொல்லணும். ஒரு கொஷவனோ அல்லது கடமோ, கடத்தை பண்ணணும்னா கொஷம் இருக்கணும். ஆனா அந்த கொஷம் எப்படி இருக்கான்? அவன் உடம்போட கூடினவனா இருக்கான். அவனுக்கு உடம்பு இருக்கு. ஈஸ்வரனுக்கு உடம்பே இல்லைன்னு நீ சொல்ற. உடம்பே இல்லைன்னு சொன்னாக்கா அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால அலௌகிகமான விஷயத்துல லௌகிக விஷயத்துல எதை பண்றோமோ அதை கொண்டு வராது. அதனால ஸ்ருதியினாலேயே எல்லாம் தெரியுது. அத்தீந்திரியமான விஷயங்கள்லாம் ஸ்ருதியினாலதான் அறியப்படும். இப்ப தர்மாதிகள்லாம் அத்தீந்திரியங்கள், அலௌகிகங்கள், அவைகளை யோகி பிரத்யக்ஷத்தினால அறிய முடியும் அப்படின்னு சொன்னாக்க அதுவே வேண்டாம். ஸ்ருதியினாலேயே தெரிஞ்சுக்கலாம், ஸ்ருதியினாலேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு இங்க சாதிக்கிறார். மேல இன்னொரு ஒரு கேள்வி கேட்டு இருக்கார். இந்த பிரத்யக்ஷமானது நீ லௌகிக பிரத்யக்ஷம் சொல்றியா, அல்லது ஏதோ ஒரு சம்ஸ்காரத்தினால உண்டானது, ஒரு வாசனா விசேஷம் அதனால வருதுன்னு சொல்றியா, அல்லது ஈஸ்வர பிரத்யக்ஷம்னு சொல்றியா? அதுவும் முடியாது. இந்த பிரத்யக்ஷமானது லௌகிகம் அப்படின்னு சொன்னேனாக்க அது அனுபவ விருத்தமா இருக்குது. ஏன்னா தர்மாதிகள்லாம் இந்த லௌகிகமான பிரத்யக்ஷத்தினால யாராலையும் அறிய முடியாது. யாரும் பார்க்கல. லௌகிகமான கண்ணு பார்க்கணும், இந்த கண்ணு இருக்கு, அந்த கண்ணால நம்மளால அறிய முடியதில்லை, எதையுமே அறிய முடிவதில்லை. அல்லது சம்ஸ்காரத்தினால வருது, மனதில் நினைச்சுட்டே தான் அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம் உனக்கு வந்துடுறது, நினைச்சுட்டே இருக்க சம்ஸ்காரம் வருது. அது மாதிரி உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. ஒரு காமக்கண் தன்னுடைய காமினி, தன்னுடைய மனைவியோ காதலியோ அவளையே நினைச்சுட்டு இருக்கான். அவளையே நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அவனுக்கு என்ன தோன்றது? நேரம் அவ முன்னாடி நிக்கிற மாதிரி அவனுக்கு தோன்றது. நேரம் முன்னாடி நிக்கிற மாதிரி அவனுக்கு தோன்றது. ஆனா அவன் சொல்றான், என் மனைவி வந்துட்டான், என்னுடைய காதலி வந்துட்டா அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஆத்துல பார்த்திருக்கோம், குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், அம்மா குழந்தைய விட்டுட்டு போயிடுவா. எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தாலும் வச்சுக்கோங்க, அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த குழந்தை ஏங்கி போயிடும். அதோட ஞாபகம்னா அம்மாவோட ஞாபகமே இருக்கும். அம்மா வரலன்னா அதோட இருக்க முடியாது. ஜோ அம்மா ஜோ அம்மா ஜோ அம்மான்னு சொல்லும். அம்மா வரல, ஆனா ஜோ அம்மா வந்துட்டா அப்படின்னு சொல்லி அழும் குழந்தை. இப்போ இதுல விஸ்வாசம் இல்லையே, நேரம் பார்க்கலையே. அதனால இது காமினி அவளுடைய தரிசனம் இருக்கே, இதுல யாருக்கு விசுவாசம் இருக்கு? அதனால அதுவும் சொல்ல முடியாது. இல்ல ஈஸ்வரியமான ஈஸ்வர சம்பந்தமான பிரத்யக்ஷம் சொன்னாக்கா அது ஐந்திரீகம் பிரத்யக்ஷம் இல்லை. இந்திரியத்தை எதிர்பார்த்து அது பிரத்யக்ஷமாக இருப்பதில்லை. பெருமாள் இந்திரியத்தினால பார்க்கிறவர் இல்லையாச்சே, இந்திரியத்தினால அவர் பார்க்கிறவர் அப்படின்னு சொன்னாக்க சொல்லலாம். ஆனா இங்க அத மாதிரி கிடையாது. இந்திரியத்தினால பார்த்ததுன்றது கிடையாது பெருமாளுக்கு. அதான் சொன்னோம், நியாய தத்துவ ஸ்ரீசக்திய சொன்னோம். அதனால பெருமாள் இந்திரியத்தினால பார்க்கறது இல்லை. ஆகையினால நீ இந்திரியத்தினால அறியப்படும் பிரத்யக்ஷம் இருக்கே,
அந்த பிரத்யக்ஷத்தை இங்க சொல்ல முடியாது. அதனால 3 விதமாவும் என்னால சொல்ல முடியாது. லௌகிகமான நம்ம பாக்குற பிரத்யக்ஷம் சொன்னேனாக்க அதுல தர்மா தர்மங்கள் புண்ணியா புண்ணியங்கள் எல்லாம் பிரத்யக்ஷம் ஆகல அப்படின்னு ஒண்ணு சாதிச்சார் தோஷம். ரெண்டாவது சம்ஸ்காரத்தினால வருது அப்படின்னு சொன்னாக்க அது ஏதோ மனசுக்குள்ள சிந்தனை, அந்த சிந்தனையால ஏதோ வருதையை தவிர்த்து உண்மையே அங்க நிக்கல. வாழ்க்கை நேர பெருமாள் வராம மாதிரி நினைக்கிறான் அவன், அது வரல. நேர காமினி வரா, காமுகன் வரான், குழந்தை வரா, அம்மா வரா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதுதான் இல்ல, அதான் விசுவாசம் இல்ல. அதுல ஈஸ்வர பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அது இந்திரியத்தை எதிர்பார்க்காம வருது. அது அதனால நீ தர்மங்கள்லாம் சக்ஷுகம்யம் கண்ணால பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்றது முடியாது. அதுக்கு அவ மேல ஒரு கேள்வி கேட்கிறான். இந்திரிய சக்தின்னு ஒண்ணு இருக்குது கொஞ்சம். சக்திங்கிறது அந்தந்த மனிதனுடைய இந்திரியங்களுக்கு அனுகுணமா இருக்கு. ஒரு பிறந்த குழந்தை 30 நாள்ல ஒண்ணுமே தெரியாது, இருக்கு ஏதோ தெரியுமா கண்ணுல. அதே 30 நாள் ஆயிடுச்சுன்னா மூஞ்ச பஸ் சிரிப்போன்ற குழந்தை. கண்ணு இருக்கே ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவா பரியந்தம் அதனுடைய சக்தியானது வேறுபட்டுதான் இருக்கும். வேறுபட்ட சக்தி அப்படி இருக்கும். அதே மாதிரி சமான வயஸ்கால் 20-22 வயசு நல்ல வாலிபம் யௌவனம் இருக்கு. யௌவன வயசுல கூட ஒருத்தனுக்கு தூர பார்வை இருக்கு, ஒருத்தனுக்கு கிட்ட பார்வை இருக்கு, ஒருத்தனுக்கு உப்பனா கண்ணு தெரியுது, ஒருத்தனுக்கு லேசா தெரியுது, ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியல. இத மாதிரி இருக்கு. இதனால இந்த தரதம பாவம் கண்ணுல தாரதமியம், கண்ணோட சக்தி இந்திரியத்தினுடைய சக்தியில தாரதமியம் இருக்கு. அதனால ஒருவனால அறியப்பட முடியல, தர்மாதர்மங்களை நேர பார்க்க முடியல ஒருத்தனால. அதுக்கோசரம் யாருக்குமே முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? யாருக்குமே எப்படி சொல்ல முடியும்? யாருக்குமே வராது அப்படின்னு ஒன்னாலும் சொல்லவே முடியாது. ஏன்னா யாருக்கும் ஒரு புண்ணிய புருஷன் அவனுக்கு சக்தி இருக்கலாம், அவனுக்கு கண்ணால் ஒன்னா பார்க்க முடியும், அவன் பார்த்துட்டு போனான். உனக்கு வேணா தெரியல, நமக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாமே, அப்படி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னுட்டு அவன் சொல்றான். அதனால யாரோ ஒருத்தனுக்கு தர்மாதிகள்ல கண்ணாலேயே பார்க்கிற சக்தி இருக்கலாமே. ஏன்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், சக்தியானது பரதமமா தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் குறைவு அதிகம் அப்படின்னு தான் இருக்கு. அது மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. ஏன்னா நீ வேதத்தை ஒத்துக்கல, வேதத்தை ஒத்துக்காம இதை நீ சொல்ற. வேதத்தை ஒத்துக்காம சொன்னையானாக்கா யோகி பிரத்யக்ஷம் இருக்குது, ஒருத்தன் அப்படி தெரியும் இப்படி தெரியும் சொன்னா வேதத்தையே ஒத்துக்காத இதை சொன்னையானாக்கா ஒன்னால அதை பிரமாணமா சாதிக்க முடியாது. ஏன்னா லோகம் நான் திருஷ்டாந்தம் காமிப்பேன், கேளு எனக்கு காமின்னு சொல்லுவேன். நான் திருஷ்டாந்தம் எனக்கு காமி, உதாரணம் காமி. யாருக்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்குது? எனக்கு வேணா தெரியல, ஒருத்தர் யாருக்கா தெரியும்னு சொல்றேன் இல்லையோ, அது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அவள் எனக்கு காமி அப்படின்னு நான் கேட்பேன். அதற்கு நீ பதில் சொல்ல முடியாது. வேதத்தை கொண்டு சொன்னாக்கா நாங்க ஒத்துண்டுருவோம். ஏன்னா வேதம்ன்றது அபூர்வ விஷயம், தோஷமற்றது. அது அதனால அது சொல்லிட்டுன்னா பிரமாணம் நாங்க சொல்லுவோம். நீ அதை ஒத்துக்கல, அதனால ஒன்னால சொல்ல முடியாது. அப்படி நீ வேதத்தை ஒத்துன்னு சொன்னியானாக்கா அந்த வேதமே எனக்கு பிரமாணம் போகும், பிரத்யக்ஷம் வேண்டாம். வேதமே பிரமாணம் போகும், எனக்கு பிரத்யக்ஷமே வேண்டாம். அது ஏற்கனவே சொல்லிட்டோம். இல்ல இல்ல லோக திருஷ்டியை வச்சுன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு சுவாமி என்ன கேட்கறத பத்தி சுவாமி யுக்தி போடுறார். ஒருத்த தாவரம் தாண்டலாம், தாண்டறது அபியாசம் பண்றோம். நாம கூட ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எல்லாம் பண்றோம், அதெல்லாம் இருக்கு. அது இருக்குன்றதுனால அனுமான் அங்கே தாண்டினார், நானும் தாண்டினா என்ன ஆகும் கதி? அதனால முடியாது, அது முடியாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த கண்ணால எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னேனாக்கா அதுக்கு அவதி என்ன அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு எல்லை என்ன? எங்க போய் முடியும்? அது எல்லாம் தெரியும்னாக்கா ஒருத்தனுக்கு கொஞ்சம் இங்க இருக்கிறது தெரியாது, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்குது, இன்னும் தூரம் அப்படியே போயிட்டே போனாக்கா ஒருத்தனுக்கு
அபரிமிதமான கன்னட சக்தி இருக்குது, எல்லையற்ற சக்தி. அதனால இங்க இருந்தே எல்லா லோகத்தையும் பார்த்துருவான்னு சொல்லணும். இது அவ்வியவஸ்தை. அந்த மாதிரி கிடையாது லோகத்துல, யாராலையும் பண்ண முடியாது, அந்த மாதிரி வரவே வராது. அதனால யோகி பிரத்யக்ஷன்றது கூட தர்மாதர்ம கிரகண சமர்த்தம் நீ சொல்லக்கூடாது. அதனால என்ன சொல்லணும்னா சாஸ்திரம் தான் இங்க சொல்றது, சாஸ்திரத்தினாலேயே அறிந்து கொள்கிறோம்னா மாதாபித்து சத சகசிரேபியோபி அஸ்தரம் வேதாக்கியம் சாஸ்திரமேவே அப்படின்னு நிஷ்கர்ஷம் பண்ணணும். நாம் வேதத்தினாலதான். அது எப்படிப்பட்டது வேதம்? அது ஒரு தாயார் தகப்பனார், அவளை காட்டு நமக்கு நல்லதை நினைக்கக்கூடியவ வாத்சல்யத்தோடு இருக்கிறவா யாரும் கிடையாது. 100,000 தாயார் தகப்பனார்கள், அவளை காட்டிலும் இது வத்சலதரம், இது சாஸ்திரம். அந்த மாதிரி வேதம், வேதமானது சாஸ்திரம், அது வத்சலதனமா இருந்தது. வத்சலத்தரம்னா இதை காட்டிலும் வசந்ததுன்னு அர்த்தம். தாயார் தகப்பனாரை காட்டிலும் வசந்தது இந்த சாஸ்திரம்ன்றது. அப்படிப்பட்ட சாஸ்திரம் சொல்றதற்கு இல்லையோ, அதனாலதான் அறிய முடியும். அந்த சாஸ்திரம் சொல்லித்து என்ன சொல்லித்து, யோகிகள்லாம் தன்னுடைய சுத்தமான மனசனால இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி அவன் என்ன பண்றான்னாக்கா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க சுவாமி பாஷ்யக்காரர் ஒரு ஸ்லோகம் தான் இருக்கார். ஹிருதய கிரந்தி க்ஷீயந்தே சாஸ்ய சித்யந்தே சாஸ்ய சம்சயாः க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு சாதிச்சிருக்கார். பராவரங்கள் இல்லாத காட்டிலும் அவங்களுக்கெல்லாம் பரமா இருக்கிறவன் சொந்த தத்துவம் பரதத்துவம். அந்த பரதத்துவத்தை பார்த்துட்டாக்கா, திருஷ்டே பார்த்துட்டா என்ன ஆகும்? வித்யதே ஹிருதய கிரந்தி, நம்ம ஹிருதயத்துல மனசுல என்னென்ன சிக்கல்லாம் இருக்கோ, முடிச்சு இருக்கு, அவிழ்க்க முடியாத முடிச்சுகள், அதெல்லாம் போயிடும். அதான் முடிச்சு அவுத்துடலாம். ஏதாவது குழப்பம்லாம் போயிடும்னு அர்த்தம். அதே மாதிரி புண்ணியபாபுரூப இது அனைத்து சம்சயங்களும் அவைகளும் போயிடும், சம்சயங்களும் போயிடும். வித்தியதே சித்தியந்தே சர்வ சம்சயாக, அனைத்து சந்தேகங்களும் போயிடும். க்ஷீயந்தே ஜாஸ்தி கர்மாணி, அவனுடைய புண்ணியபாபுரூப கர்மாக்கள்லாம் போயிடும். எப்பன்னா அந்த பராமரித்தம், அந்த பரதத்துவத்தை பார்த்து விட்டால் இதெல்லாம் போயிடும் அப்படின்னுட்டு இது உதாரிச்சிருக்கேன் ஸ்ருதி வாக்கியத்தை. அங்க சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சாதிக்கிறார். இந்த திருஷ்டே பராவரன்னா பார்க்கப்பட்டால் அந்த பெரும்பெருமானே பார்த்துட்டோம்னா அர்த்தம். அந்த பார்க்கறதுன்றதுக்கு என்ன அர்த்தம் பண்றேன்னா தரிசன சமானாகாரம் தான் பண்றேன். தரிசன சமானாகாரம், தரிசன சமானாகாரம்ன்றது அதை ஒத்துக்கிறோம். தரிசனமே இல்லை அங்க, பாத்துக்கோங்க, தரிசனமே கிடையாது. தரிசன சமானமான ஆகாரம் பார்க்கறது, தரிசனம் பார்க்கறது, அதற்கு சமானமான ஆகாரம், உருவம், வடிவம், அவ்வளவுதான் அர்த்தம். ஒரேடியாக கண்ணாலேயே பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை. தரிசன சமானாகாரத்தான் அப்படின்னுட்டு ஸ்ரீபாஷ ஸ்ரீசூக்தி. ஆகையினால தரிசன சமானாகாரம் இருக்கே தவிர்த்து இந்த இடத்துல சாட்சாத் தரிசனம் கிடையாது. அது இந்த யோகிகளுக்கெல்லாம் அது மாதிரி இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா, யோகம் பண்றதுனால வேதத்தை எல்லாத்தையும் பார்க்கறாப்பா. இத கொச்சின் சுவாமி எப்படி மேல போய் சாதிக்கிறார். இதரேஷாம் சாணபடத்தே அப்படின்னு சாதிச்சிருக்கார். இது சூத்திரகாரர் 2ஆம் அத்தியாயத்துல முதல் பாகத்துல ஸ்மிருதி அதிகரணம், அந்த அதிகரணத்துல இதரேஷாம்ச அனுகுலத்தே அப்படின்னு இருக்கு. மனு முதலான வாரிசுகள் இருக்காளே, அவன்னா யோக மகிமையே உடையவா. அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, இத மாதிரி பிரதானம் ஒண்டிதான், பிரகிருதி ஒண்டிதான் ஜெகத்காரணம், ஈஸ்வரன்னா ஒண்ணு இல்லை
அப்படின்லாம் அவ பார்க்கல. ஏன்னா அவ பராவரத்துவங்கள் அனைத்தையும் பார்த்தவாவா. அதனால ஒரு மகாபுருஷன் என்ன சொன்னானோ அந்த வழியில போகணும். ஆகவே இங்க நேர பார்த்தவா அப்படின்னா தன்னுடைய யோக மகிமையினால பார்த்தவா. அந்த மாதிரி பார்த்தவாள்லாம் என்ன சொல்றாலோ அதுதான் ஒத்துக்கணும். மற்றபடி கபிலர் சொல்ற, கணாதர் சொல்ற அப்படின்னு சொன்னா ஒத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம எதை உபபிரமணமாக எதை பிரமாணமாக ஒத்துருக்கோமோ அதைதான் அங்கீகரிக்கணும். ஆகையினால ஒரு மகாபுருஷரா இருக்கக்கூடிய நம்ம வியாசர் பாதராயணர் கிருஷ்ண தேவராயனர் அவர் என்ன திரவணம் வகுக்கிறாரோ அதைதான் நாம அங்கீகரிக்கணும். அது வேத சம்மதம். வேத சம்மதமா இருக்கவே என்ன வேதத்தினால சொல்லப்பட்டதோ அது தெரிஞ்சுக்கலாம். எது லௌகிக பிரத்யக்ஷத்து விஷயமோ அதை லௌகிக பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கணும். எது யோக பிரத்யக்ஷத்தினால தெரியுமோ அது தெரிஞ்சுக்கலாம். மேல சாஸ்திரம் என்ன சொல்றதோ அது தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு ஒரேடியா கல்பிக்காதீங்க. அனைத்துமே பிரத்யட்சமாயிடும் அப்படியெல்லாம் கல்பிக்க வேண்டாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். சத்வாத்யைஹி அக்ஷகம்யம் விமதமிதி வதன் வக்து பாதம் விபக்ஷே ருத்யாலம்பே சைவே பிரசஜதி சரணம் தாதிருஷா திருஷ்டசித்தௌ அத்யக்ஷம் லௌகிகம் சேத் அதிகதி விஹதம் பாவனோக்தம் நயுக்தம் நித்யம் ஸ்வக்ஷானபேக்ஷம் நிருபதிரிஹதே துர்வஜோ அக்ஷ பிரகர்ஷா அப்படின்னு சாக்கிறார். சத்வாத்யைஹி சத்வாத் பிரமேயத்வாத் முதலான ஹேதுக்கள்னால காரணங்கள்னால விமதம் விவாதாஸ்பதமான தர்மாதம் புண்ணியம் இவைகள்லாம் அக்ஷகம்யம் இந்திரியத்தினால அறியப்படும் கிரகிக்கப்படும் அப்படின்னு சொல்றான் அவன். ஜெயினன் அது மாதிரி நையாயிகன்னு வாழலாம். அதற்கு விபக்ஷே பட்சம் இல்லாதது. அதாவது அப்ப சொன்ன பாருங்க, விபக்ஷம்னாக்கா பட்சம்னாக்கா நெருப்பு மலையில இருக்கு அது பட்சம். இங்க மகாஹிரதம் இருக்குது. மதகுன்னு சொல்லுவோம். ஆனா ஜலம் எல்லாம் போயிட்டு இருக்கிற மதகு, ஜலத்துல மதகு இருக்கு, ஜலம் அங்க வந்து நெருப்பு இருக்குன்னு சொன்னா ஆரம்பிச்சுக்கோங்க. அதற்கு பேரு விபக்ஷம் அப்படின்னு பேரு. விபக்ஷம்னு அந்த விபக்ஷத்துல அப்பிரயோஜக சங்கா நாங்க வந்து கேள்வி கேட்போம். பாதக தர்க்கம் நீ சொல்லணும். நாங்க என்ன கேட்போம் அப்படின்னாக்க சத்தம் இருக்கட்டும், பிரமேயத்தம் இருக்கட்டும், ஆனால் பிரத்யக்ஷத்தினால அறிதல் வேண்டியதில்லை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்போ நீ அதுக்கு பதில் என்ன சொல்லணும் தெரியுமா? பிரத்யக்ஷ கம்யத்துவம் இல்லைன்னா அப்ப சத்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். அதை ஒன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா இங்க வந்து சத்தம்னு இருக்குது இல்லையோ அது இருந்துட்டேதான் இருக்குது. தர்மம் இருக்கு, புண்ணியம் இருக்குது, அதர்மம் இருக்கு, பாபம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் பிரத்யக்ஷமயத்துவம் அது கிடையாது. சொர்க்கம் இருக்கு, ஆனால் பிரத்யக்ஷமயத்துவம் அது கிடையாது. பிரத்யக்ஷத்தினால அறியப்படுதல் என்பது கிடையாது அதுக்கு. ஆகையினால நீ சொல்ல முடியாது இது பிரத்யக்ஷகம்யம் இல்லைன்னாக்கா சத்தமே வராது அப்படின்னு உன்னால தர்க்கம் பண்ண முடியாது. அப்படி உன்னால முடியும்னாக்கா வக்து பாதக தர்க்கத்தை வக்து சொல்லு. உன்னால சொல்ல முடிஞ்சா சொல்லு. ஆனால் உன்னால இங்க சொல்லவே முடியாது. ஏன்னாக்கா இந்த மாதிரி பிரமாணங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் அறிந்து கொள்வது சப்தத்தினாலையும் அனுமானத்தினாலேதான் அறிய முடியும். நீ பிரத்யக்ஷத்தினால அறிய முடியும்னு அனுமானத்தினால சாதிக்க பாக்குற. அதற்கு வேதத்தை துணை கூப்பிடுற. அதுக்கு வேதத்தையும் போயிட அதையும் சாதிக்கிறேன் இங்க. சரி, இங்க வந்து பிரத்யக்ஷன்றது எதை சொல்றது? சாமான்யமா ஐந்திரீகமா? சாமானியம் சொன்னாக்க அது வந்து சித்தசாதனம் தான். அது
ஆனா இந்திரியம் இல்லாமலே தெரிஞ்சுக்கிறோம். இந்திரியத்தினால தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுல பிரமாணம் இல்லை. அத மாதிரி கண்ணாலேயே நேர தர்மாதர்மங்களை பார்த்து யோகி ஒன்னாலும் பார்க்கப்படல, என்னாலும் பார்க்கப்படல. இல்ல இல்ல, நாங்க ஸ்ருதிய அவலம்பிச்சுதான் சொல்றோம். ஸ்ருத்தியாலம்பேசு அந்த மாதிரி பிரத்யக்ஷமா தெரியும் இப்படி ஸ்ருதி இருக்குது அப்படின்னு சொன்னேனாக்கா சைவ ஸ்ருதி தேவ சாதுஷ அதிருஷ்ட சித்தவ் பிரச்சரணம். அந்த மாதிரி புண்ணியம் இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு பிரத்யக்ஷத்தினாலே ஒத்துக்கிறேன். எந்த நீ ஸ்ருதியை சொல்றியோ அந்த ஸ்ருதியினாலேயே இது தெரிஞ்சுட்டு போட்டோமே, அதையே ஒத்துன்றோம். அதை விட்டுட்டு எதுக்கு நீ அனுமானம் அதுக்கு பிரத்யக்ஷம் அப்படின்லாம் கல்பிக்கணும்? அதனால வேண்டாம். அது மாதிரி யோகி பிரத்யக்ஷன்றது கூட ஸ்ருதியினால தெரிஞ்சுட்டுதான் நம்ம ஒத்துக்கிறோம். பாவனா பிரகசனத்தினால அவ தெரியுது. வாமதேவர் சொல்ற அப்படின்னு வந்து ரிஷிர் வாமதேவ பிரதிபேதே அகம் மனுரபவம் அகம் சூரியஸ்த அப்படின்லாம் அவர் சொல்றார். அவர் எப்படி அனுபவிச்சார்? நேரையா பார்த்தார். அவருடைய அனுபவம் பிரத்யக்ஷத்தினால பார்க்கல, அந்த யோகம் பண்ணினதுனால அதை அறிந்து கொண்டார் அப்படின்னு தான் இருக்கு. அதனால அதுவே போரும். அது சரி. பிரத்யக்ஷம் வந்து லௌகிகமா அலௌகிகமா? நீ லௌகிகம் சொன்னியானாக்க அதுவும் தோஷம். அத்தியக்ஷம் அத்தியக்ஷம்னா பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷமானது லௌகிகம் சேத் லௌகிகமா இருக்குது, லோகத்தை நம்ம பாக்குறோமே, அதுதான் பிரத்யக்ஷம் சொன்னியானாக்க அது அதிகதி விகதம். அதிகதின்னு அனுபவம்னு அர்த்தம். விகதம்னா விருத்தம், அனுபவத்துக்கு விருத்தம். நம்ம கண்ணால யாருமே தர்மாதர்மங்களை பார்க்கறது இல்லை, யாராலையும் பார்க்க முடியாது, லௌகிக கண்ணால பார்க்க முடியாது. அதனால லௌகிக பிரத்யக்ஷம்னு ஒன்னால சொல்ல முடியாது. சரி, பாவனோத்தம் பாவனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் மனசுக்குள்ளேயே அந்த சிந்தனை, அந்த சிந்தனத்தினால ஒரு சம்ஸ்காரம் வருது. அந்த சிந்தனையினால உண்டான சம்ஸ்காரம் அதனால எனக்கு வந்து பிரத்யமா தெரியுதுன்னாக்கா ந யுக்தம், பாவனோத்தம் ந யுக்தம், அதுவும் சரியா. ஏன் அப்படின்னா காமக்கால் காமினி இவாளெல்லாம் பரஸ்பரம் ஆசைப்படுறா, மனதுக்குள்ளேயே இப்படியே அப்படி சிந்தனை பண்றா, தியானம் பண்றா மாதிரி. அவளுக்கு நேரம் வர்ற மாதிரி இருக்குது, நேரம் வர்ற மாதிரி பேசுறா. அவ உண்மையிலேயே நேரம் வருது இல்லையே, அங்க விசுவாசம் இல்லை நமக்கு. அதனால அதுவும் சற்று நித்தியம் அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்வர பிரத்யக்ஷம் இருக்குதே அதுதான் நித்தியம்னு சொல்லணும். அது கூட அக்ஷ அனபேட்சம், இந்திரியத்தை அபேட்சிக்காம அது பிரத்யக்ஷமாகும். பகவானுடையது நேரம் அப்படியே அவருக்கு வந்து நிக்கிறது. அது கண்ணுக்கு முன்னாடி இல்ல, ஞானத்துக்கு முன்னாடி. அத ஞானத்தினாலே எல்லாத்தையும் அறிஞ்சுடுவாரு. அவர் எல்லாம் சுயம் பிரகாசம் தானே. அவருக்கு பகவானுக்கு எல்லாம் சுயம் பிரகாசம். நமக்கு தான் சுயம் பிரகாசம் ஞானத்துக்கு ஒண்டியும் ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒண்டியும் ஒத்துறோம் இங்கே சம்சார பந்தத்து. ஆனால் நித்திய சூரிகளுக்கோ முக்தாளுக்கோ அவளுக்கும் அதிபதியான எம்பெருமானுக்கோ எல்லாம் சுயம் பிரகாசம், எல்லாம் தானா அப்படியே பிரகாசித்தவா முன்னாடி ஞானத்தினால. அதனால அது வந்து அக்ஷ அனபேட்சம், இந்திரியத்தை அபேட்சிச்சு வர்றதில்லை அது. அதனால தர்மாதிகள்லாம் தர்மம் அதர்மம்னா சாக்ஷுஷத்துவம் அப்படின்னு சொல்றது தவறானது. இல்ல இல்ல, இந்திரிய சக்தியானது தரதமதான, ஒவ்வொருத்தருக்கும் குறைபாடு இருக்கலாம், அதிகமா இருக்கலாம் அப்படின்லாம் இருக்கும். ஏதோ ஒரு புருஷனுக்கு அந்த இந்திரிய சக்தி ரொம்ப விசேஷமா இருக்கும். அதனால அவனுக்கு வந்து தர்மாதிகள்லாம் கிரகிக்கிறான். அவன் எல்லாரையும் வச்சுன்னு பார்க்காத, அந்த யோகியை வச்சுன்னு பார், அவனுக்கு தெரியலாம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல அக்ஷ பிரகர்ஷ இந்திரியத்தினுடைய சக்தி அதிசயம் அப்படின்றது நீ ஸ்ருதியை ஒத்துண்டையான ஒத்துக்கலாம். ஸ்ருதியை ஒத்துக்கலைன்னா நேரம் பார்க்கலையே. அந்த மாதிரி யாருக்காவது கண்ணு நன்னா தெரிஞ்சு கண்ணாலேயே இந்த பிரபஞ்சத்தை முழுக்க பாக்குற மாதிரி இருக்கானா எவனாவது? அல்லது தர்மா தர்மங்களை பாக்குறானா? அதான் அத மாதிரி யாரையாவது நீ சொல்லு. அதனால இந்த சக்தி அதிசயமானது ஸ்ருதி பிராமான்யத்தை ஒத்துக்கல நீ, அது அவனுக்கு துர்வச்சம், அது சொல்ல முடியாது. அப்படி நீ ஒத்துண்டுட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அந்த ஸ்ருதியே போதுமே. எதுக்கு பிரத்யக்ஷத்தினாலும் சொல்ற நீ? பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அத்தனை பிரமாணத்தையும் இருக்க வேண்டாமே. இல்ல லோக திருஷ்டியினால சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதுவும் வராது.
எல்லாருமே அதுக்கு இவர் சொல்ற கொத்திமான சுவாமி வாதாத்மஜவது சமுத்திரமபி லங்கேயத் நஹி. வாதாத்மஜன் வாயுவனுடைய பிள்ளை ஹனுமான். அந்த ஹனுமான் லங்கனம் சமுத்திர லங்கனம் பண்ணார் 100 யோஜனை. அதை அனாயாசமா தாண்டிட்டே அனாயாசமா அங்கேருந்து வந்துட்டாரு திரும்ப. அந்த மாதிரி அவர் பண்ணினார். அத மாதிரி எல்லாரும் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் வருமா அது? அதனால இந்த லௌகிகி சக்திங்கிறது அது ரொம்ப பரிமிதம், ரொம்ப அளவோட கூடினதுதான் அது. அதனால யோகி பிரத்யக்ஷம் கூட தர்மாதர்மத்தினா கிரகிக்காது நீ சொல்ற அனுமானத்தினால. அப்ப எதனால தெரியும்? சாஸ்திரத்தினாலதான் அறிய முடியும். சாஸ்திரீக வேத்தியமா இது இருக்கும். அதனால எல்லாமே பிரத்யக்ஷத்தினாலேயே தெரிய வரும். சர்வ பிரத்யக்ஷத்துவவாதம் அத இங்க நிரசிக்கிறார். பாருங்க ஸ்லோகத்தை. தத்வாத்யை அக்ஷகம்யம் விமதமிதி வதன் வக்து வாதம் விபக்ஷே ஸ்ருத்யாலம்பே து சைவ பிரசஜதி சரணம் தாத்ருஷா திருஷ்ட சித்தௌ அத்யக்ஷம் லௌகிகம் சேத் அதிகதி விஹதம் பாவனோக்தம் நயுக்தம் நித்யம் त्वक्षानपेक्षं निरुपदिरिहते सुवचो अक्षप्रकर्षः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः.